நவலிங்கேஸ்வரா, அம்மா பத்ரகாளி அம்மனே, தில்லைக்கூத்தர் சிதம்பர நடராஜ தெய்வமே, ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமானே, நவலிங்கத்துக்கு தலைவனே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பத்ரகாளியும் சிவனும் சேர்ந்து இந்த உலக மக்களுக்காக சிவ பக்தர்களுக்கும் நான் என்னைக்கும் துணையாக இருப்பேன்டா. நான் நல்லவன் யாருன்னு எனக்கு தெரியும், கெட்டவர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒருத்தரை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டா மார்கண்டையனை காப்பாற்றின மாதிரி திருக்கடையூரில் உண்மையான சிவபக்தர்களையும் நான் காப்பாற்றுவேன். நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாரிடத்துலையும் உண்மையே இல்லைங்க. தர்ம மனசே குறைஞ்சி போச்சுங்க, தான தர்மமே இல்லைங்க. அதனால் யாருக்கிட்டையும் பக்தி இல்லைங்க. எல்லாம் வழி வந்தால் மலை சுற்றிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். மலை சுற்றுறதுல என்ன விஷயம்? அருள் இருக்கா? உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது? நீங்கள் சிவனை பார்க்க முடியுமா? சக்தியை பார்க்க முடியுமா? தில்லைக்கூத்தர் திருவடியை பார்க்க முடியுமா? ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமான் திருவடியை உங்களால் பற்ற முடியுமா? பற்றுவதற்கு என்ன தேவை? உண்மை வேணுங்க, ஒழுக்கம் வேணுங்க, சத்தியம் வேணுங்க. இன்றைய தமிழகத்தினுடைய தேர்தலும் புதுச்சேரி மாநிலத்துடைய தேர்தலும் கணிக்க முடியாத தேர்தலாக அமையப் போகிறது. பெரும் செல்வ சீமான்கள் அத்தனை பேரும் பெரும் பாதிப்பு அடைவார்கள். இந்த தேர்தலில் குழப்பமான தேர்தல், அருள் உள்ளவர்கள் மட்டும் வெற்றி பெறுவார்கள். யார் ஜெயிப்பார்கள் யார் தோப்பார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும், மற்ற மாநிலத்தை பற்றி நான் பேச விரும்பலை, அது அவங்கவுங்க தலையெழுத்து. அதனால் தயவு கூர்ந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடியவர்கள் சரியான அருள் உள்ள தெய்வத்தை தேர்ந்தெடுங்கள். நல்ல அபிஷேகம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, நல்ல யாகம் பண்ணுங்க, சண்டி யாகம் பண்ணுங்க ஐயா, ருத்ர யாகம் பண்ணுங்க ஐயா, பிரித்திங்கா யாகம் பண்ணுங்க ஐயா. அதெல்லாம் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஒரு யாகத்துக்கு நடக்குது. சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் 50,000 ரூபா ஆகுது. யாகம் பண்ணாதாங்க உங்கள் குடும்ப விருத்தி யாகம். சும்மா யாகமும் பண்ணுறதில்ல, அபிஷேகம் பண்ணுறதில்ல, பூஜையும் பண்ணுறதில்ல, அன்னதானம் பண்ணுறதில்ல. எங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சொத்து சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு எல்லாரும் இதே ஆசையா. இறைக்கிற கிணறு தாங்க சொரக்கம், கொடுக்குற கை தாங்க கருணை. நல்ல இடத்த போங்க. பல பேர் பல கோயிலில் போய் குடும்பத்தோட ஆக்சிடெண்ட்டில் உயிரை விட்டுடுறீங்க, கோர தாண்டமாக சாவுறீங்க. அந்த தெய்வத்தை நம்பி தானே போகிறீங்க, ஏன் உங்களை சாவடிச்சிடுறாரு? அப்போ நீங்கள் மனசு உங்களுக்கு தப்பு. உங்களுக்கு நல்ல குரு இல்லை. நல்ல குரு எப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது சிவன்கிட்ட வேண்டுங்க. சிவனே, பத்ரகாளி அம்மனே, ஞான குருவே, வடலூர் வள்ளலே, திருச்சிற்றம்பல நாயகனே, எனக்கு ஒரு சித்தரை காட்டு, உண்மையான சித்தரை காட்டு, ஒழுக்கமான சித்தரை காட்டு. அவன் பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது, புகழை எதிர்பார்க்கக்கூடாது, சொத்து சுகத்துக்கு அலையக்கூடாது, அவன் குடும்ப பிள்ளைகள் மக்களை நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காக எவன் ஒருவன் வாழ்கிறானே அவனே பிரம்மாண்ட மகா தவ யோகி, தவ சித்தர். இன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 26ஆம் தேதி திசை புத்தி மாறுது. இன்னும் 100 மடங்கு ருத்ர தாண்டவம் உலகத்தில் நடக்கும். உலகத்தில் வாழும் பல லட்சக்கணக்கான பேர் சொத்து சுகத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆகவே இந்த நிமிஷத்திலேயாவது உண்மையான சிவன் அருளை பற்றி அவன் திருவருளை வணங்கி ஒழுக்கத்தோடு வாழுங்க சார், சத்தியத்தோடு வாழுங்க சார். புருஷனை ஏமாத்தாதீங்க, பொண்டாட்டியை ஏமாத்தாதீங்க. புருஷன்மார்களே, பெத்த பிள்ளைகள் அப்பா அம்மாவை ஏமாத்துறீங்க,
அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை, தாத்தா பாட்டியை நேசிக்கிறது இல்லை, உடம்பு பூரா நோய், ஹாஸ்பிட்டலே கதியாக இருக்கிறீங்க. எங்கே உங்களுக்கு ஆனந்தம் வரும்? ஆனந்தம் கிடைக்க என்ன வழி? நீங்கள் சிவன் திருவடியை பற்றுங்க சார். அவன் ஒருத்தந்தான் உங்களை நல்ல பாதைக்கிட்டுன்னு போய் சொர்க்க பூமியில் உங்களை சேர்ப்பார். என் அனுபவத்தில் வர சித்திரை வந்தால் இந்த சன்னிதானம் 40 வருஷம் ஆகிறது. ஆகவே இது சர்வ உலகத்தின் பேசும் சிவலிங்கம், பேசும் சக்தி, 9 கிரகத்துக்கு தலைவர், 12 ஜோதிலிங்கத்துக்கு தலைவர், பஞ்சபூர ஸ்தலத்திற்கு தலைவர். இங்கே செல்வாக்கு இல்லை, புகழ் பலம் இல்லை, பெரும்பலம் இல்லை. இங்கே ஒரே ஒரு பலம், அருள் பலம், உண்மை பலம், ஒடுக்க பலம், சத்திய பலம். அதில்தான் சிவன் நமக்கு அருள் புரிகிறார். எல்லாரும் வணங்கிக்க. இப்போது சிவன் அருளை நாம் பெற்றிருக்கிறோம்.